Hi everyone, welcome to our today's class. இது நம்மளோட 6th class. என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா steps for the extraction of metal. அதுல மொத்தம் 3 steps இருக்கு. Concentration of ore, extraction of a crude metal, refining of a crude metal. So among this three first one நம்ம previous classes complete பண்ணிருக்கோம். So far நம்மளோட வீடியோஸ் பார்க்காதவங்க இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு 5 வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அங்க போய் நீங்க அதை வியூ பண்ணிக்கலாம். இப்படி இல்லாட்டி அந்த சேனல் போனீங்க அப்படின்னா அதுல நான் லெசன் ஒனுக்கு தனி பிளேலிஸ்டாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் போய் நீங்க என்னோட வீடியோஸை வியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் அந்த ஸ்டெப்ஸ் தேர்ட் ஸ்டெப்பான ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் பத்தி பார்க்க போறோம். எப்படி நம்ம நேற்றுக்கு கிளாஸ் ரோசிங் அண்ட் கால்சினேஷன் அப்படின்ற மெத்தட்ஸை கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் பிட்வீனா பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு டெஸ்டிலேஷன் லிக்வேஷன் ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின்ஸ். பட் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்குள்ள ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த ரெண்டையும் நம்ம ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ முதல் கொஸ்டின் டிஸ்டிலேஷன்னா என்ன? இந்த ரெண்டு வார்த்தை நம்ம லோவர் கிளாஸஸ்ல இருந்து நம்ம அதிகமா கேட்டுட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் சப்ளிமேஷன் அண்ட் கண்டென்சேஷன். ஓகே, சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சாலிட் நான் ஹீட் பண்றேன், டைரக்டா எனக்கு ஒரு வேப்பரா மாறிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் எனக்கு சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேம்பர். அந்த கேம்பர் எடுத்து நம்ம கோயில்கள்ல சாமிக்கு காட்டும் போது அது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், திட நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்ப அந்த திட நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சூடுபடுத்துறோம், ஹீட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அந்த சாலிட் டேரக்டா உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிடும், ஆவி ஆயிடும், வேப்பரா கன்வெர்ட் ஆகும். அப்ப சாலிட் டு வேப்பர் இந்த ஸ்டேட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ளிமேஷன் ஃபாலோட் பை கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷன் வார்த்தையை நம்ம வாட்டர் சைக்கிள் அதிகமா படிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ கூலிங் ப்ராசஸ் மூலமா அந்த வேப்பர்ஸை அகைன் நான் என்ன பண்றேன், லிக்விடா நான் மாத்திக்க போறேன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் எனக்கு கண்டென்சேஷன். அப்ப டிஸ்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் ஃபார் சப்ளிமேஷன் ஃபாலோட் பை தி கண்டென்சேஷன் ப்ராசஸ், ரைட்? ஸோ எப்படி செய்ய போறோம்? ஸோ நம்ம கையில இருக்கக்கூடிய இம்பியூர் மெட்டல் இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஓர்னு ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆனா இங்க நம்ம பண்ண போறது ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஆல்மோஸ்ட் மெட்டல் என் கையில வந்துருச்சு. என்ன இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சில இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதைத்தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிதான் ஆரம்பிக்கணும், இம்பியூர் மெட்டல்னு தான் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி க்ரூட் மெட்டல்னு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அந்த இம்பியூர் மெட்டல் என்ன செய்ய போறேன், ஹீட் பண்ண போறேன். ஹீட்டோட சிம்பிள் தான் ட்ரையாங்கிள் சிம்பிள். ஹீட் பண்றோம். அப்ப அந்த மெட்டல் உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆகுது, வேப்பர்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு சாலிட் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு படிக்கிறோம், சப்ளிமேஷன் படிக்கிறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் கெட்டிங் தி வேப்பர்ஸ் அதை நான் என்ன செய்யறேன், கூல் பண்றேன். அப்ப அந்த வேப்பர்ஸை கூல் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு தேவையான பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெட்டலா எனக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இம்பியூர் மெட்டல் ஹீட் பண்றோம், வேப்பர்ஸா மாறுது. அந்த வேப்பர்ஸை நான் கூல் பண்றேன். therefore I'm going to get a purest form of metal. சரி, அப்ப இந்த மெத்தட நான் எதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், லோ பாய்லிங் வாலடைல் மெட்டல்ஸ். வாலடைல் அப்படின்னா ஈஸிலி வேப்பரைசிங், அதாவது நீங்க கம்மியான ஹீட் கொடுத்தாலே போதும் டக்குன்னு அது எனக்கு ஒரு ஆவியா மாறிடும், ஈஸியா எனக்கு வேப்பரைஸ் ஆயிடும். அப்படின்னா அந்த மாதிரியான மெட்டல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வாலடைல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லோ பாய்லிங் வாலடைல் மெட்டல்ஸ், கம்மியான சூட்ல கொதிநிலைய எந்தெந்த மெட்டல்ஸ்ல எனக்கு அச்சீவ் பண்றோம் அதுக்கு பேர் தான் லோ பாய்லிங் வாலடைல் மெத்தட்ஸ். ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒன்னு ஜிங்க் அண்ட் இன்னொன்னு எனக்கு மெர்க்யூரி. ஸோ இந்த மாதிரி லோ பாய்லிங் வாலடைல் மெட்டட்ஸ் மட்டும்தான் டிஸ்டிலேஷன் அப்படின்ற இந்த மெத்தட நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நம்ம அடுத்து எங்க எடுத்துட்டு போறோம், லிக்விவேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். ஓகே, ஸோ அங்க பார்த்த மாதிரியே இங்கே நான் உங்களுக்கு ரெண்டு பிரைசஸ் கொடுத்துருக்கேன், ஒன்னு மெல்டிங், இன்னொன்னு எனக்கு ஃப்ரீசிங். ஓகே, மெல்டிங் நமக்கு நான் தெரியும், உருக வைத்தல், உருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு இம்பியூர் மெட்டலை ஹீட் பண்றேன். அப்ப அதை ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாலிடு உருகுது. அந்த உருகு நிலையை தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஃபியூசிபிள் லிக்விட், அதாவது செமி சாலிட் ஸ்டேட். சாலிடா இல்லாம லிக்விடா இல்லாம கொஞ்சம் உருகி போய் செமி சாலிடா இருக்கும். அந்த டெக்ஸ்சர் தான் எனக்கு ஃபியூசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெட்டல் சாலிட் எடுத்துக்கிறேன், ஹீட் பண்றேன், அது எனக்கு ஒரு ஃபியூசிபிள் லிக்விடா மாறுது, கன்வெர்ட் ஆகுது. இந்த ஃபியூசிபிள் லிக்விட நான் எங்க எடுத்து போறேன், ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா இந்த சாக்லேட் செய்யக்கூடிய இடங்கள்ல இல்ல இந்த பிஸாஸ் குக் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஒரு கேஜ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கேஜ் எனக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க குக்கிங் டைம்ல. அப்ப குக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள உங்களுக்கு என்ன போகாது, எனக்கு ஏர் பாஸ் ஆகுது. ஈவன் இந்த இமேஜஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். சும்மா எதுக்காக இந்த ஏரை அவாய்ட் பண்ணணும், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்ற கண்டிஷன் நம்ம எதுக்காக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஏர், காத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், ஆக்சிஜனோட அந்த கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இந்த ஆக்சிஜன்
இங்க நான் ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மெட்டலோட எங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா அகைன் உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிடும், மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடும். அப்ப அந்த ஆக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடாது, அந்த ஆக்சிடேஷனை நான் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை எங்கே ஃபர்தரா கேரி பண்ண போறோம், ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல கேரி பண்ண போறோம். ஓகே, சோ அந்த ரீசனுக்காக தான் இங்க நம்ம காத்து யாரும் உள்ள வர விடாம செய்ய போறோம். அப்ப நான் இங்க அகைன் ஹீட் பண்ண போறேன். அப்ப ஹீட் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, அபவ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மெட்டல். அந்த மெட்டல் எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எனக்கு உருக ஆரம்பிக்குமோ அதை விட நான் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்தீங்களோ அதை விட நான் செகண்ட் ஸ்டெப்ல இந்த ஃபர்னேஸ்ல வச்சு நான் ஹீட் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்ல இன்னும் நான் அதிகமா டெம்பரேச்சர் கொடுக்கணும். எதுக்காக இந்த அதிகப்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், அந்த மெட்டலை உருக வைக்கணும். ஒரு மெட்டல் எனக்கு எந்த பாயிண்ட் உருகுமோ அதோட அதிகமா கொடுத்தாதான் அது கம்ப்ளீட்டா எனக்கு உருகி லிக்விடா மாற ஆரம்பிக்கும். ஸோ டு மேக் அ மெட்டல் இன்டு அ மெல்டிங் லிக்விடா மாத்துறதுக்காக தான் நாங்க இங்க அதிகமா கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த பியூரஸ்ட் மெட்டல் உங்களுக்கு என்னவா மாறிடு, எனக்கு உருகி கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடா எனக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். வேறஸ் அதுல இருக்கக்கூடிய நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் உங்களுக்கு இந்த ஃபர்னேஸ்ல அப்படி எனக்கு சிக்கான் ஆகி அங்கேயே எனக்கு லெஃப்ட் ஓவர் ஆயிடும். சரிங்களா? ஓகே, அப்ப லிக்விட் மெட்டல் கிடைச்சிருச்சு, அதை நம்ம கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு ஒரு சாலிட் மெட்டலா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் எனக்கு கன்வெர்ட் ஆயிடும். டிஸ்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஹீட் பண்றோம், அடுத்து சடனா கூலிங் பண்றோம். இதுல 2 டைம்ஸ் ஹீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், 2 டைம்ஸ் ஹீட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம எங்க வர போறோம், கூலிங் ப்ராசஸ்க்கே வர போறோம். ஓகே, இதுக்கு பேர் எனக்கு லிக்விவேஷன். இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அதே மாதிரி எந்தெந்த மெட்டல்ஸ்க்கு எல்லாம் லிக்விவேஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, இது நீங்க எதுக்கு வேணா எடுத்துட்டு போகலாம். எந்த மெட்டலுக்கு வேணாலும் இந்த லிக்விவேஷன் அப்படின்ற ப்ராசஸை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது நீங்க உருக்க தான் போறீங்க, மெல்ட் தான் பண்ண போறீங்க. ஸோ அதனால வாட் எவர் த மெட்டல் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்யூரி, லெட், டின், ஜிங்க், அயன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான மெட்டல்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த லிக்விவேஷன் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி அதை நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம், சுத்தப்படுத்திக்கலாம். சரி, இந்த லிக்விவேஷன் அப்படின்ற கொஸ்டின் மட்டும் எனக்கு ஒரு தடவை ஜூன் 23 பேப்பர்ல எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸையும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட எய்மே நம்ம கண்டென்ட் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதுக்கு அதை விட ஒரு ஸ்டெப் அதிகம்னா நம்மளோட வே ஆஃப் ப்ரெசென்டிங் தி ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால நான் போர்டில் எழுதி போட்டு டீச் பண்றேன். ஸோ நீங்க எல்லா டாபிக்கை கவனிச்சு முடிச்சோன்னு என்ன பண்ணுங்க, அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு பேராகிராஃபா நம்மளோட ஆன்சரை ரெப்ரசென்ட் பண்றதோட இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா படிக்கிற நமக்கும் ஈஸியா இருக்கும், நம்மளோட பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ண போற டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்களா? நீங்க பேராகிராஃபா எழுதுனீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி தேடி தேடி திருத்தி மார்க் போடுற மாதிரி இருக்கும். வேற நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிற உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பெரிய பேராகிராஃபா பார்த்தோன்னே நமக்கு ஒரு சின்ன பயம் வரும், என்னடா இவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஈஸியா படிச்சு முடிச்சு போயிடலாம். அண்ட் இதுல உங்களுக்கு எல்லா கீ பாயிண்ட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். இதுவே நான் விடல, புக்ல என்ன இருக்கோ எல்லா கீ பாயிண்ட்ஸுமே நான் என்ன கவர் பண்ணிருக்கேன். ஈவன் இன்க்ளூடிங் டெம்பரேச்சர் முதற்கும் அதை நான் கவர் பண்ணி தான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நோட்ஸ் எழுதி படிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்க போறோம், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஓகே, ஸோ நான் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா எலக்ட்ரோ. ஸோ இந்த எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எலக்ட்ரான்ஸை இண்டிகேட் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை இண்டிகேட் பண்ணுது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்னன்னு படிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி படிக்கிறோம். ஓகே, அப்ப எலக்ட்ரோ அப்படின்றது எலக்ட்ரிசிட்டியை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா லைட்டிக். லைட்டிக் ஆர் லைசிஸ் அப்படின்னா செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யறேன், எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஐம் கோயிங் டு செப்பரேட் சம்திங். அந்த செப்பரேஷன் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், அந்த மெட்டல் எனக்கு பியூரிஃபை பண்ணி ரிஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி செய்யப்படுற ப்ராசஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லைக் ஒரு பேட்டரி செல் மாதிரி தான் இதுவும். ஸோ இங்க எனக்கு கேத்தோடு இருக்கும். ஸோ இதை எதிர் மின் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பியூர் சில்வர், சுத்த சில்வர். மாதிரி ஆனோடு எனக்கு நேர் மின் வாய் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல, இம்பியூர் சில்வர், தூய்மையற்ற சில்வர். ஸோ கேத்தோட் பார்த்துட்டோம், ஆனோட் பார்த்துட்டோம். தென் எலக்ட்ரோலைட்டா இங்க நம்ம எதை எடுத்துக்க போறோம், ஸோ தமிழ்ல மின் பகுலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரோலைட்டா அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட், AgNO3 சில்வர் நைட்ரேட்டை இது நம்ம மின் பகுலியா எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்க போறோம். ஸோ டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் ஏன் ரெப்ரசென்ட் பண்ணிருக்குது ஆனோடு. ஸோ ஆனோடு நம்ம எடுத்துக்க போறது சுத்தமற்ற சில்வர், இம்பியூர் சில்வர். கேத்தோட், ஸோ இங்க நம்ம எடுத்துக்க போறது சுத்தமான சில்வர், பியூர் சில்வர் நம்ம எடுத்துக்க போறோம். ரெண்டுமே எனக்கு சில்வர் மெட்டல்ஸா தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இதை நான் எதுல டிப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா எலக்ட்ரோலைட் மின் பகுலி அப்படின்றது சில்வர் நைட்ரேட், அசிடிஃபைடு சில்வர் நைட்ரேட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என் மேல எந்த விதமான சார்ஜஸ்மே போடல. அப்போ ஒரு மெட்டல் தனியா இருக்குன்னா அதோட சார்ஜ் எனக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்.
தென் வேற சொல்யூஷன்ல இருக்கு, கரைசலா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதோட சார்ஜ் எனக்கு பிளஸ்ஸா இருக்கும். ஒரு மெட்டல் தனியா இருக்குன்னா அதோட ஸ்டேட் எனக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே சொல்யூஷனுக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா மெட்டலுக்கு நம்ம என்ன சார்ஜ் தான் கொடுக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் தான் நம்ம கொடுத்தாகணும். ஓகே, ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆனோட், ஆனோட் அப்படின்றது ஆக்சிடேஷன். ஆனோட் அப்படின்னா எனக்கு ஆக்சிடேஷன். இப்போ வாட் இஸ் ஆக்சிடேஷன்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆக்சிடேஷன் என்னன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த சில்வர் ஆட்டம்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரான வெளியில லூஸ் பண்ணிடும். ஒரு எலக்ட்ரான வெளியில லூஸ் பண்ணிட்டு இட் வில் பிகம் Ag பிளஸ். ஒரு எலக்ட்ரான் வெளியில போகுது, அப்ப நீங்க மேல போட வேண்டியது ஒரு பிளஸ் தான் போட்டு ஆரம்பிச்சு. அப்ப ஒண்ணு Ag 0வா இருந்தது, Ag பிளஸ்ஸா மாறினதுக்கு அப்புறம் அதனால எங்க இருக்க முடியாது, ஆனோட்ல இருக்க முடியாது. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகி எங்க வர ஆரம்பிக்கும், சொல்யூஷனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சொல்யூஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு யார்தான் இருக்கா, Ag பிளஸ் தான் இருக்கு, ரைட்? அதுக்கு அகெயின் ஒன்ஸ் ஆக்சிடேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சில்வரால திரும்ப எப்படி இருக்க முடியாது, Ag 0வா இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன மாறிட்டான், Ag பிளஸ்ஸா மாறிட்டான். சோ அது கொஞ்சம் கொஞ்சமா ஆனோட்ல இருந்து எனக்கு மூவ் ஆகி கடந்து போய் எங்க சேர ஆரம்பிச்சிரும், எலக்ட்ரோலைட்டமின் பகுதியே சேர ஆரம்பிச்சிரும். ஏன்னா இங்க ஆல்ரெடி எனக்கு இருக்கிறது Ag பிளஸ் தான். ஓகே, அடுத்து கேத்தோட். கேத்தோட்ல நடக்கும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்ப இங்க நம்ம வெளியே எடுத்தோம் பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த வயர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி அந்த செல்லோட இன்னொரு ஹாஃப் செல், அடுத்த ஹாஃப் செல் கேத்தோட நோக்கி எனக்கு மூவ் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த எலக்ட்ரான் எனக்கு இங்க யார் வாங்கிக்க போறா, யார் எனக்கு கெயின் பண்ணிக்க போறா அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய Ag பிளஸ். ஓகே, அந்த சொல்யூஷன்ல இருக்க Ag பிளஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த ஒரு எலக்ட்ரான் எனக்கு வாங்கிக்குது, கெயின் பண்ணிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு பிளஸ் இந்த ஒரு மைனஸ் எனக்கு கேன்சல் ஆகி அகெயின் Ag உங்களுக்கு என்ன ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும், 0 அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எனக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அகெயின் Agயோட ஸ்டேட் எனக்கு 0 ஸ்டேட்டா மாறிடும். சரி, அப்ப ஸ்டேட் மாறிடுச்சு. அப்ப அந்த Ag பிளஸ் ஆல எங்க இருக்க முடியாது, சொல்யூஷன்ல இருக்க முடியாது. அப்ப அது மைக்ரேட் ஆகி உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, கேத்தோட நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்ப இந்த மாதிரிதான் ஆனோட்ல இருக்க எல்லா சுத்தமற்ற இம்பியூர் சில்வர் எல்லாமே உங்களுக்கு என்னவாகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தையும் கம்பைன் பண்ணி ரிடாக்ஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி ரிடாக்ஸ் ப்ராசஸ் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இம்பியூர் சில்வர் ஆட்டமும் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, பியூர் சில்வர் ஆட்டமா எனக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இது டயக்ராம், இது மாதிரி எனக்கு இதோட ஈக்குவேஷன் பார்ட் இது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 கொஸ்டின்ஸ் டிஸ்டிலேஷன், லிக்வேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தடவை பப்ளிக் கேட்டிருக்காங்க, ஜூலை 22 ஒரு சப்ளிமெண்டரி பேப்பர்ல எனக்கு கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து இது ஒரு முக்கியமா ஒரு 3 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நம்ம எல்லா ஸ்கூல் பேப்பர்ஸ்லயும் மந்த்லி மிட்டம்ல ஒரு 3 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் 5 மார்க்ல ஒரு சப்டிவிஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம ரொம்ப சின்ன ஒரு குட்டியான ஒரு 3 டாபிக்ஸ் தான் பார்த்திருக்கோம். டிஸ்டிலேஷன், லிக்வேஷன், இந்த ரெண்டுமே தனித்தனி 2 மார்க் கொஸ்டின்ஸ். லிக்வேஷன் நான் இயர் மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்களும் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கிறது முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு வாட்டி எனக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்பயுமே நான் சொல்றதுதான், ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சுன்னு இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க படிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.